கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபனுடைய புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் அந்த 9 கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எப்பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த 42:1 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மறு உத்தரவாக யோபு கர்த்தரிடத்தில் சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து இதில் ஒரு 5 காரியத்தை நம்ம பார்க்கலாம். 5 காரியத்தை பார்க்கிறோம். 5 காரியங்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, முதலாவது, அதாவது அந்த 3ஆம் வசனத்தில், எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாதமான காரியத்தை குறித்து நான் அழைப்பினேன் என்று சொல்லுகிறான். நான் தெரியாத காரியத்தை குறித்து பேசிட்டேன், என் புத்திக்கு எட்டாத காரியத்தை குறித்து நான் பேசிட்டேன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். 2வது அவன் சொல்லுகிற காரியம் 4ஆவது வசனத்தில், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொல்லுகிறான். நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீராக, என் சத்தத்தை கேட்பீராக என்று தேவனிடத்தில் யோபு கேட்குறான். 3வது அந்த 5வது வசனத்தில், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். யோபு 3வது சொல்லுகிற காரியம் என்ன? தேவனிடத்தில் இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறான். 4வதாக அந்த 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் என்னை அருவருத்து, நான் என்னை வெறுத்து, நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று 4வதாக சொல்லுகிறான். 5வதாக சொல்லுகிற காரியம் இந்த 7ஆம் வசனம் கடைசி பகுதி, அந்த 8 கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, தேவனை குறித்து அவன் நிதானமாய் பேசுகிற ஒரு மனிதனாக தான், நிதானமாய் பேசுகிற ஒரு காரியம். ஆகவே இப்படிப்பட்டதான நேரத்தில் தான் தேவன் யோபினுடைய முகத்தை பார்த்து அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, தேவன் அவனை ரெட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்தார். உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவனை குறித்து நிதானமாய் பேசும் பொழுது, இந்த நாட்களிலே நம்முடைய காரியங்களை நாம் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது, தேவனை குறித்து நிதானமாய் பேசும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருகிறது மாத்திரமல்ல, அவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறவர். உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் உங்களுடைய முகத்தை பார்த்து உங்கள் சிறையிருப்பை மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. யோபினுடைய முகத்தை பார்த்து தேவன் ஆண்டவர் அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் நீ திரும்ப கொடுப்பீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமையான காரியங்களை செய்யும். விசேஷமாக மறுபடியுமாக ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் என் தேவன் பிரதான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.